வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவிடைமருதூர் ஏரியாவில் இருக்கோம். திருவிடைமருதூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இங்கே அண்ணன் நம்மளுக்கு இங்கே விவசாயம் பண்ணியிருக்கோம். விவசாயம் சார்ந்த தொழிலான அந்த கத்திரி, ஜவந்தி பூ, சோளம் இந்த மாதிரியான பயிரெலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பற்றி நம்ம இப்போ அதை கேட்கறதா வந்திருக்கோம். சொல்லுங்கண்ணே, இப்போ நம்ம விவசாய மண்ணுக்கு என்னென்னலாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பகுதியை திருவிடைமருதூர் கீழப்பட்டாகரத்தில் சேர்ந்த பகுதி. இங்கே கத்திரி, பருத்தி, நெல், சோளம், உளுந்து எல்லாமே சாகுபடி பண்ணலாம். நாங்கள் தொடர்ந்து துலுக்க ஜவந்தி, கத்திரி, வெண்டி இதெல்லாம் ரெகுலராக சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. துலுக்க ஜவந்தி, இது இப்போ சோளம். சோளம் மகசூல் எப்படின்னு இருக்கு இப்போ நம்மளுக்கு? இங்கே வேற காய்ப்பு பிரச்சனை இல்லை, விலையும் ஓரளவு இந்த வருஷம் பரவாயில்ல. ஆனால் பூச்சி தான் கண்ட்ரோல் கிடைக்கல. கத்திரிக்கு என்ன கிடைக்கிற காசை மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். கத்திரி எத்தனை மாசத்து இது மகசூல்? இது கண்ணு வச்சதுலேருந்து கரெக்டா ஒரு 70 80 நாள்ல 60 நாள்ல இருந்து 70 நாள் வரைக்கும் காய்க்க ஆரம்பிக்கும். அது ஒரு 3 மாசம். இதெல்லாம் வச்சு இது 5 மாசம் பயிர். இது பராமரிப்புல தான் இருக்கு. 5 மாசம் இது 60 நாள்ல இருந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பராமரிப்பு அதிகபட்சம் சில பேர் 3 மாசம் வச்சுப்பாங்க. நாங்களாம் 6 மாசம் வர வச்சு கூட வச்சுக்கோம். பராமரிப்பு தான். அது தொடர்ந்து மருந்து அடிக்கணும், எரு வைக்கணும், எல்லாம் கரெக்டாக செஞ்சோம்னா அது ஒரு 6 மாசம்ல ஓடியாரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இதை அப்படியே உழவு பண்ணிடுறதா? இதை அப்புறப்படுத்திட்டு புழுதி அடிச்சுட்டு திருப்பி கொஞ்ச நாள் ஒரு 3 மாசம் புழுதி அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் வேற மகசூல் என்னங்க மாற்று. இந்த திருப்பி அடுத்த வருஷம் இந்த இடத்துல கத்தி வைக்க முடியாது, வேற ஏதாவது பண்ணலாம். மறு வருஷம் தான் வைக்கலாம். இப்ப நம்மளுக்கு அது ஜவந்தி எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, ஜவந்தி எப்படி? அது எத்தனை மாசமா சொல்லுது? அது கரெக்டா நான் அதிகபட்சம் கண்ணு வச்சதுல இருந்து 45 நாள்ல பூக்க ஆரம்பிக்கும் சார். கரெக்டா அதுல இருந்து 1.5 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடும். 1 மாசத்துல இருந்து 1.5 மாசத்துல முடிஞ்சிடும். கரெக்டா ஒரு சொல்ல போனா 2.5 மாசம் பயிர். 2.5 மாசம் 3 மாசம் பயிர். 2.5 மாசத்துல உங்களுக்கு கண்ணுல இருந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அது 45 நாள்ல பூ பிரிக்கலாம். அது கரெக்டா 1.5 மாசத்துல 45 நாள்ல மறு 45 நாள்ல எல்லாம் முடிஞ்சிடும். செடி காய்ப்பு முடிஞ்சிடும். அது எப்படி நீங்க எப்படி மார்க்கெட்டு கொடுத்துறதுங்களா? சில்லறை கடைகள்லயும் கொடுக்கறது, மார்க்கெட்லயும் கொடுக்கறது, விலைக்கு தகுந்த மாதிரி. இப்ப இந்த தரெல்லாம் விலை இல்லை. போன தரெல்லாம் நல்லா விலை வித்துச்சு. அது அப்படி இப்படின்னு இருக்கும். சீசனுக்கு தகுந்த மாதிரி தான். இல்ல வரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ கத்திரிக்காய் நிறைய கிடைச்சிச்சுன்னா விலை இருக்காது. விலை இல்லைன்னா கம்மியா வரதுன்னு தான் விலை இருக்கும். அதுதான். இப்ப மழை டயத்துலலாம் இது உங்களுக்கு கத்திரி இது எப்படி? இது வயல் சார், தண்ணி நிக்கும், அப்படியே விட்டுட்டு ஏறிடுவோம். அதனாலதான் நான் அடுத்த வேலை எதுவும் செய்யாம போட்டு வச்சிருக்கேன். மழை சீசனுக்கு நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணு மகசூல் அப்படியே விட்டுட்டு ஏற வேண்டியதா. இதே திடலா இருந்தா கண்டினியூ பண்ணலாம். கத்திரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திடல தான் போட்டிருப்பாங்க. நம்ம வயல்ல போட்டுறதுனால இது ஒரு பிரச்சனை பிரச்சனை. அது அப்படிதான். இல்ல ஜவந்திலாம் எல்லாமே ஊத்தறிந்து போயிடும். ஆனா தண்ணி நின்னா ஊத்தறிந்து போற பயிர் தான் அதெல்லாம். இது சோளம் கரெக்டா 3 மாசம் பயிர். 3 மாசம். நம்ம அது 90 நாள்ல முடிஞ்சிடும். ஊத்து அறந்து போயிடுங்கிறது எப்படி? எது என்ன சொல்றீங்க? இதெல்லாம் கோடை பலன் சார். இது தண்ணி காய்ச்சலும் பாய்ச்சலும் இருக்கணும். மழை காலத்துல தண்ணி நிரந்தரமா நிக்கும். அப்ப அந்த செடியோட வேறு அழுகி இதாயிடும். ஆமா, இது கோடை பலன். நெல்லு கிடையாது. நெல்லுக்கு தான் தண்ணி நிக்கணும், கரும்புக்கு தண்ணி நிக்கலாம். இந்த கத்திரி, வெண்டி இதுக்கெல்லாம் தண்ணி நின்றுச்சுன்னா அழுகி போயிடும். ரெண்டு இதெல்லாம் அழுகி போயிடும். அது ஜவந்தியும் அப்படிதான். எல்லாமே சோளம் எல்லாம் செய்யறது எல்லாமே இப்ப நீங்க வயல்ல செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா, கோடைப்பலனா உள்ள எல்லா பயிருமே தண்ணி காய்ச்சலும் பாய்ச்சலுமா தான் இருக்கணும். தொடர்ந்து தண்ணி நின்னா அழுகி போயிடும். அது சோளம் சொன்னீங்களா? அது 3 மாசத்து பயிருங்களா? 3 மாசத்துல நம்ம பயிர் விதை போட்டதுல இருந்து 90 நாள்ல இருந்து ஒடிக்க ஆரம்பிச்சு ஒடிச்சு வேலையை முடிஞ்சிடும். ரைட். வேற ஏதாவது இப்ப விவசாயத்தை பத்தி ஏதாவது நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார். இது என்ன சரியான விலைகள் கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளவுதான். கஷ்டப்படுறோம், ஆர்வமா செய்யறோம், அதுக்கு உண்டான பலன் இல்லை, அவ்வளவுதான். முழு நேர விவசாயம். வேற ஏதாவது? நான் சீட்டு கம்பெனி சிட்பண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன்.